ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட சித்தப்பா, அதாவது எங்களுக்கு தாத்தா தானே. ஸோ அவருக்கு வந்து 80th ஃபங்க்ஷன். ஸோ அவருக்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் தான் பண்ணோம். ஸோ 1.5 kgs வந்து எஃப்பி கேக்ஸில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 1/2 kg ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நைட் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஏறி காலையில் திருக்கடையூருக்கு வந்துட்டோம். திருக்கடையூரில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதே சமயம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் இங்கே வந்து செகண்ட் டைம் வரேன். ஸோ திருக்கடையூரில் போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ அப்படியே இங்கே வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம 60வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே ரெசிடென்சிக்கு வந்தாச்சு. ஸோ அபிராமி ரெசிடென்சியில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு திருவெண்காடு அந்த கோவிலுக்கு தான் போனோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஆச்சு. அதாவது புதன் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் போனோம். ஸோ அந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன். ஸோ அதுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஸோ அப்படியே வைத்தீஸ்வரர் கோயில் போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் ராத்திரி ஏறினோம். ஸோ மார்னிங் வந்துட்டு மதுரை ரீச் ஆயாச்சு. டைம் போனதே தெரில. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.